வணக்கம் நண்பர்களே! ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம ஆதி வந்து தமிழுகிட்ட வந்து கேட்குறாங்க. "தமிழ் உன்னோட அப்பா யாரு? உன் அப்பா யாருன்னு உனக்கு தெரியல. கண்டிப்பா வந்து சொல்லு" அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நம்ம பாரதி வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்க நேரம், "நீங்க தான் என் அப்பா" அப்படின்னு வந்து சொல்லி நம்ம ஆதிக்கு செம அதிர்ச்சி குடுக்குறாங்க. "நான் தான் உன் அப்பா" அப்படின்னு வந்து ஏதாவது வந்து எவிடன்ஸ் இருக்கா? ஏதாவது ஆதாரம் உன்கிட்ட இருக்கா? தமிழ் சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம தமிழ் வந்து அப்பா எனக்கு தெரிஞ்ச வர நீங்க தான்ப்பா என் அப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நைஸா வந்து சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம பாரதி வந்து மித்ராவுக்கு அதிரடியாக வந்து சவால் விடுறாங்க. இந்த பாரதி உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? என்னை தொட்டு தாலி கட்டுற புருஷனை நீ வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற, அடுத்தவ புருஷனை ஆட்டையை போடணும்னு நினைக்கிற, இதெல்லாம் உனக்கு கேவலமா இல்லை? இனி எல்லாம் நேருக்கு நேர் தான் வந்து உன்கிட்ட நான் சவால் விடுறேன், மோதுவேன். நான் பார்க்கலாண்டி, நான் வந்து இந்த பாரதியோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு வந்து இனி பார்க்க போற அப்படின்னு வந்து நேரடியாக வந்து சவால் விடுறாங்க. நம்ம பாரதி மித்ரா கிட்ட இதை கேட்டு அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்கங்க. நேருக்கு நேராக வந்து இனி பாரதியும் நம்ம மித்ராவை வந்து மோத போகிறாங்கன்னே சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்த உடனே ஒரு செம அதிரடியான பரபரப்புன்னு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம நம்ம ஆதிக்கு வந்து செம்ம கன்ஃபியூஸ். எப்படியாவது வந்து நம்ம தமிழுக்கிட்டையாவது கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கலாம், நான் தமிழ்கிட்டையாவது கேட்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. தமிழை பார்த்துக்கிட்டு நமக்கு ஆதி வந்து கேட்குறாங்க, இந்த பாரு தமிழ், உன்னோட அப்பா யார் என்கிட்ட சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம தமிழுக்கு ஏன் அப்பா இந்த கொஸ்டினை இப்போ நம்மகிட்ட கேட்காங்க அப்படின்னு வந்து செம்ம கன்ஃபியூஸு. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. இந்த சைடு வேலையில் இருந்த பாரதி, ஐயையோ ஆதி இப்படி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுறாரு, தமிழ் சொல்லிடக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதோட நம்ம தமிழோட பாட்டி அவங்க வந்து சொல்கிறாங்க, ஏ அடி தமிழே, நீ இப்போ தான் நல்ல சான்ஸு சொல்லிடு, நீங்கள் தான் எங்கள் அப்பா அப்படின்னு வந்து சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. நம்ம தமிழும் ஒரு போடு போட்டுடுறாங்க. அப்பா இது என்ன கேள்வியப்பா, நீங்கள் தான் என்னோட அப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நானா உன்னோட அப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் கரிகலங்கி நிற்கிறாங்க நம்ம ஆதி. அதுக்கான ஆதாரம் ஏதாவது உன்கிட்ட இருக்கும்ல, உங்கள் அப்பா கூட எடுத்தது அந்த ஆதாரம் இருந்தால் காட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம தமிழை வந்து யோசிக்கிறாங்க, என்னது அப்பாவுக்கு பழசெல்லாம் வந்து ஞாபகம் வந்து ஒருவேளை வந்து அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா, அப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் தான்ப்பா என்னோட அப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்கங்க தமிழ். அப்படியா சொன்னேன் அப்படின்னு வந்து நம்ம ஆதி வந்து கேட்டுட்டு, இது ஒரு சரியான எவிடன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம தமிழோட வார்த்தையை கேட்டு நினைக்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாரதி தப்பிச்சோம், நல்ல வேலை தமிழ் வந்து உளறி கொட்டிடலை, அவர் உயிருக்கு இதை தெரிஞ்சு ஏதோ ஆபத்து வந்துடக்கூடாது, ஆதி நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க நம்ம பாரதி. அதே நேரம் பார்த்தோன்னா நம்ம மித்ரா கிட்ட வந்து நேரடியாக பாரதி வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாரு, இனிமேலெல்லாம் நான் சும்மா இருக்க போகிறதில்ல, நீ வந்து எவ்வளோ பெரிய ப்ராடு பித்தலாட்டம் அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் நான் வந்து குழந்தை உண்டாகி கர்ப்பமாக இருக்க ஒரு பொண்ணை நீ வந்து கொல்ல பார்த்துருக்க, அப்போன்னு எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும்டி. அதில் வந்து பாவம் ஒரு அப்பாவி பொண்ணு மாட்டி இப்போ ஒருத்தன் குடும்பம் இல்லாமல் எல்லாரும் வந்து இறந்து தனியாளாக நிற்கிறா மனோ, அதுக்கு காரணம் நீ தானி, என்ன எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பாரதி சொல்கிற, அதெல்லாம் வந்து உண்மை இல்லை, நான் வந்து யாரையும் எதுவும் பண்ணலை அப்படின்னு வந்து மித்ரா வந்து ஒரு பித்தலாட்டத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ எவிடன்ஸோட நம்ம பாரதி எடுத்து வச்ச வீடியோவை வந்து காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வாயால் மித்ராவுக்கிட்ட உளறி கொட்டுன அந்த வீடியோ, அதெல்லாம் பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் வந்து இந்த பாரதி தெரிஞ்சுக்கிட்டா இனி வந்துட்டு நேருக்கு நேர் மோத வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க நம்ம மித்ரா. அதே கணம் வந்து நம்ம பாரதியும் சொல்கிறாங்க, இந்த பாரு, அடுத்தவ புருஷனை கங்கணம் கட்டி ஆட்டையை போடணும்னு நினைக்கிற ஒன்றை எல்லாம் எனக்கு வந்து எதுக்குறது சாதாரண தான். இனி வந்து என்னோட இன்னொரு முகத்தை நீ கண்டிப்பாக பார்ப்ப, நான் விட போகிறதில்லடா, இல்லடி நான் உன்னை நேருக்கு நேர் எதிர்க்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சவால் விடுறாங்க. செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம மித்ராவுக்கு மூஞ்சி உருணி ஆகிட்டு, இவ்வளோ காலம் வந்து பாரதிக்கு தெரியாது, நம்ம பாரதிக்கு தெரியாமல் தான் நம்ம வந்து அவளுக்கு பித்தலாட்டையெல்லாம் நம்ம அரங்கேற்றிட்டு இருக்கோம், அவளை எதிர்த்து அப்படின்னு வந்து மித்ரா நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ மித்ராவை பற்றி அவளோட ரூபத்தை பற்றி நம்ம பாரதிக்கு எல்லாமே தெரிஞ்சு மனோவோட குடும்பத்தை
நம்மளோட அக்காவை எல்லாத்தையும் அழிச்சது வந்து இந்த மித்ரா தான் அப்படின்னு வந்து பாரதிக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு உள்ள ரகசியத்தை தெரிஞ்சு அப்படியே ஆடி போல நிற்கிறாங்க. இனி பாரதி கிட்ட நம்ம வந்து மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நேருக்கு நேர் நம்மளும் எதிர்க்க வேண்டிய நெத்தி அடி கொடுக்கணும் அப்படின்னு வந்து மித்ரான்னு நினைக்கிறாங்க. அதை வந்து சிக்ஸர் அடிச்சு விடணும்னு நம்ம பாரதி வந்து காவல் இருக்காங்கன்னே சொல்லலாங்க. அதே கணம் வந்து நம்ம சரவணன் வந்து ஆதிக்கிட்ட இந்த பாரு, நீ உனக்கு ஒய்ஃபு வந்து நீ பாரதி தான், பாரதி ஆனால் உன்கிட்ட வந்து நெருங்கி வந்து போகிறா அப்படின்னு வந்து விலகி விலகி போகிறதுக்கு வந்து உனக்கு ஞாபகம் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து விலகி போகிறா. நீ ஏன்னா பழசெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிட்டா. நீ அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தோ உன் வாழ்க்கையில் அது எல்லாத்தையும் வந்து அழிச்சுக்கிட்டு தான் நீ வந்து அமெரிக்காவுக்கு வந்து போன. அதனால தான் உனக்கு வந்து பாரதியை கல்யாணம் பண்ணது வந்து தெரியலை. இதுக்கு மேலே உன்கிட்ட நான் உண்மையை மறைக்கலை. நீ வந்து பாரதி கூட சேர்ந்து வாழணும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து கடைசியில் மித்ரா வந்து வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிட்டா. அவளுக்கு கூட அவள் உன் கூட வந்து எந்த சூழ்நிலையிலும் பாரதியை என்ன பண்ணிக்கிட்டு வந்து உன் வாழ்க்கையில் வர்றதுக்கு காவல் இருக்கா. ஆனால் நீ அவளுக்கு நெத்தி அடி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஆதிக்கிட்ட சரவணன் சொல்கிறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா இதுதான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம். மித்ரா நம்ம எங்கள் வாழ்க்கையிலேருந்து விலகணும், நானும் பாரதியை வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி நம்ம பாரதி கிட்ட நெருக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம ஆதி வந்து காட்டுறாங்க. மித்ராவுக்கு என்ன இந்த ஆதிக்க போக்கு வர வர சரியில்லை, என்னென்னமோ நடக்குது. இதெல்லாம் பார்த்தா இந்த சரவணன் உண்மையை வந்து ஆதிக்கிட்ட சொல்லிட்டானா என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆதிக்க உயிர் போனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஆதி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து மித்ரா வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க.